ஹாய், வாங்க பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ரம்ஜான் பிரியாணி. நாங்கள் ரம்ஜான்லாம் கொண்டாடுற வழக்கம் கிடையாது. நாங்கள் இந்து. இருந்தாலும் ஒவ்வொரு பண்டிகையும் வர அப்போ நாங்கள் எல்லாமே செய்வோம் பிரியாணி வீட்டில். கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தாலும் பிரியாணி செய்வோம், முஸ்லீம் பண்டிகை வந்தாலும் பிரியாணி செய்வோம். ஆனால் நாங்கள் இந்து தான். இருந்தாலும் அவங்க தான் செய்யணுமா, நம்மளும் செய்யலாங்க. செஞ்சு இருக்க வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து மசாலாலாம் போட்டு தாளிச்செல்லாம் காமிக்கல, அது ரொம்ப லென்த்தாக வருது. எல்லா மசாலாவும் போட்டு சிக்கன்லாம் போட்டு வதக்கியாச்சு. பாருங்கள், தண்ணி அளவு வச்சுக்கலாங்க. சிக்கன் பிரியாணி செஞ்சோம், சிக்கன் 65 செஞ்சோம் இன்றைக்கி. தண்ணி அளவு வச்சாச்சுங்க. அரிசி பிரியாணி அரிசிக்கு வந்து 1 டம்ளர் அரிசினா 1 டம்ளர் தான் தண்ணி வைக்கணும். வேறு பச்சை அரிசி புழுங்கல் அரிசினா தான் 2 டம்ளர் தண்ணி வைக்கணும். இது நாங்கள் 3 டம்ளர் அரிசி போட்டோம். 3/4 கிலோ அரிசிக்கு வந்து 4.5 டம்ளர் தண்ணி வச்சுருக்கோம். கரெக்டாக இருக்கும். பாருங்கள், தண்ணிலாம் அளவு வச்சாச்சுங்க. அது எல்லா மசாலாவும் முன்னாடியே போட்டாச்சுங்க. போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ தண்ணி கொதித்த உடனே அரிசி ஊற வச்சுருக்கோம். ஒரு 1/2 மணி நேரம் பிரியாணி அரிசி. அது அரிசி ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள், தண்ணி கொதித்த பிறகு தான் அரிசி போடணும். தண்ணி கொதிக்காமட்டே போட்டால் பிரியாணி அரிசி உடஞ்சிடும். அப்படி நல்லா தண்ணிக்கு நல்லா சலசலன்னு தண்ணி சூடு ஏறி இந்த மசாலா கொதிக்கணும். மசாலா முதல்ல வதக்கும் போது நல்லா குக்கரை போட்டு மூடி நல்லா கறி வேக விட்டணும் சிக்கனை. அப்போ தான் இது அரிசி போட்ட உடனே டக்குன்னு ஒரு கொதி வந்த உடனே தம்மில் போட முடியும். ரம்ஜான் ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இன்றைக்கி. ஆனால் நாங்கள் முஸ்லீம் இல்லாத இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பண்டிகை நாங்கள் வீட்டில் சமைப்போம். பிரியாணிலாம் செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள். அதேமாதிரி கிறிஸ்மஸ் பண்டிகை வந்தாலும் அதேமாதிரி பிரியாணி செய்வோம். நாங்கள் கேக் வாங்கி வெட்டுவோம் இயேசு பிறந்ததுக்கும். புளிப்புக்கு லெமன் கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஆல்ரெடி ஏற்கனவே தயிர் ஊற்றிருக்கேன், தக்காளி போட்டிருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டால் தான் கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் தான் சாதமும் நல்லாயிருக்கும். நல்லா லெமன் விட்டோம்னா தான் சாதம் ஒட்டாது. அப்படியே சாதம் விதையாக அப்படியே ஒன்றுக்குள்ள ஒன்று ஒட்டாமல் குச்சி குச்சியாக இருக்கும் சாப்பாடு. வாங்க, சிக்கன் வறுவலுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அது மசாலா போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு சிக்கன் வறுவல் மசாலா போட்டுக்கலாங்க. சிக்கன் 65 மசாலா, வறுக்கிற மசாலா. கொஞ்சம் தயிர் புளிப்புக்கு. தயிர் எதுக்கு ஊற்றுறனா கறி அப்படியே சாஃப்டாக இருக்கும். பொரிச்சாலும் தொக்கு பண்ணாலும் எது பண்ணாலும் கொஞ்சம் தயிர் போட்டாக்கா அப்படியே சிக்கன் சாஃப்டாக இருக்கும். ட்ரையாக இருக்காது. மென்று சாப்பிட்றது பஞ்சு மாதிரி இருக்கும் பொரித்த பிறகு. அதுக்காக தான் தயிர் ஊற்றுறதே சிக்கன் வறுவலுக்கு. கொஞ்சம் கரம் மசாலா போட்டாச்சுங்க. கொஞ்சம் சால்ட்டு,
தேவைக்கு ஏற்ற மாதிரி. அடுத்தது கொஞ்சம் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடணுங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு போடுறோன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே இதை போடுற மசாலா அப்படியே கம்மு மாதிரி அப்படியே கறியில் ஒட்டிக்கும். எண்ணெயில் பொரிக்கும் போது கொஞ்சம் கூட பிசுறாகி அந்த எண்ணெயில் மிதங்கி போகாது. அதுக்கு தான் கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறது. அது பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு அதை போட்டு மிக்ஸ் பண்ணால் அப்படியே அந்த மசாலா ஃபுல்லாக அப்படியே ஒட்டிடும் கறியில். எண்ணெயில் பொரிக்கும் போது கீழே போகாது, எண்ணெயில் கரைஞ்சி போகாது. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு அடுத்தது அரிசி மாவு, பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாங்க. பச்சரிசி மாவு எதுக்குனாக்கா அப்படியே மொறு வேகும். கறி வேகும் போது அப்படி மொறுமொறுப்பாக வரும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் பச்சரிசி மாவு போட்டுக்கணும். எப்போவுமே நம்ம கறி வறுக்கிறோனாக்கா, மீன் வறுவல் பண்ணாலும் எந்த வறுவலுக்காக இருந்தாலும் கொஞ்சம் இந்தமாரி ஐட்டம் ஃபுல்லாக போட்டிங்கன்னா மொறுமொறுப்பாக வரும், நல்லா சூப்பராக. கொஞ்சோண்டு கலர் பவுட்ரு, சிக்கன் 65 எல்லாமே போட்டாச்சுங்க. புளிப்பு தயிர் போட்டதுக்கு சாப்பிட்டுக்கு தயிர் போட்டோம். இது வந்து நல்லா புளிப்புக்கு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு 2-3 சொட்டு விட்டால் போதும் லெமன். இஞ்சி பூண்டு விழுதுங்க, அரைச்சி வச்சது. என்ன பச்சை கலராக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அரைச்சேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை மிளகா அதில் நைஸாக அரைச்சிட்டோம்னா காரமாக அதிலே வந்துடும் கரெக்டாக. பிரியாணி கூட இஞ்சி பூண்டு அரைச்சோம்னா பச்சை மிளகாயில் போட்டு அரைச்சிடணும். அதை முழுசாக போட்டு வதக்கி கிடக்குது, ரொம்ப நேரம் ஆகும். இஞ்சி பூண்டு போட்டு நைஸாக அரைச்சிட்டோம்னா அது கைக்கே கிடைக்காது, கரைஞ்சிடும் அப்படி பிரியாணி. இது பாருங்க, மசாலா எல்லா மசாலாவும் போட்டாச்சு. ஆனால் தண்ணி மட்டும் தெளிக்கவே கூடாது. அதில் இருக்கிற ஈரத்தில் தான் மசாலா போட்டு பெதறி ஊற வச்சு அமைக்க விடணும். சிக்கன்னால் அதே தண்ணி விடும் அப்படி, அதனால் தண்ணி மட்டும் தெளிக்கக்கூடாது. பாருங்கள், மசாலாலாம் எல்லாம் சூப்பராக போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். ஊறிச்சுனா தான் அப்படியே நல்லா காரம், உப்பு, புளிப்பு அனைத்தது நல்லா ஊறணும். கொஞ்ச நேரம் ஊற வச்சு அப்புறமா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். அதுக்குள்ளே வாங்க பிரியாணி தம் போடலாம். தண்ணி அளவு வச்சுருக்குறேன் இல்லைங்களா, அது வந்து பிரியாணி தண்ணி அது மசாலா கொதிச்சுதுனாக்கா அரிசி போட்டு ஒரே ஒரு கொதி வந்தவுடனே தம்மில் போட்டுடலாம் பிரியாணி. பாருங்கள், சாதம் அரிசிலாம் போட்டு இது பாருங்கள், ஒரு கொதி வந்தவுடனே தண்ணி இந்த மாதிரி அளவுக்கு வரணும். அப்படியே ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கும் சாதம். வெந்த பிறகு பிரியாணி இந்த அளவுக்கு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் தண்ணி இருக்கணும், சொதணும். அப்படியே அது மேலே கருவேப்பிலை கொத்தமல்லி அள்ளி தூவிக்கணுங்க.
அது பாருங்கள், கருவேப்பிலை கொத்தமல்லி அள்ளி தூவிட்டு அப்புறமா தம்மில் போட்டுடணும். இந்த அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். ஆல்ரெடி ஏற்கனவே அரை வேக்காடு வந்துடுச்சு. இப்போ அந்த அரை வேக்காடு ஒரு விசில் வந்து தம்மில் இருந்தாலே போதும். நல்லா சூப்பராக வெந்துடும் கறி. பாருங்க, சிக்கன் பொரிச்சிக்கலாங்க. அதுக்குள்ளே சாதம் விசில் தம்மில் போட்டிருக்கோம். ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அதில் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம் வாங்க. பாருங்கள், 65 நல்லா லாலிபப் கறி பாருங்கள் எப்படி லெக் பீஸு பொரிக்கிறதுன்னு. லெக் பீஸு கத்தியால் நல்லா கீறி விட்டுக்கணும். இல்லைனா பட்டின்னு வெடிச்சதுன்னா எண்ணெய் மேலே தெரிச்சு அடிச்சிடும். இந்தமாதிரி முழு பீஸ் பொரிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பசங்களை பக்கத்தில் நிற்க வச்சிடாதீங்க, பட்டுன்னு வெடிக்கும் அது. அந்த சிக்கன்ன்றது அது எண்ணெயில் பொரியும் போது நம்மளே கூட கொஞ்சம் உஷாராக அந்த பொரிக்கணுங்க. பட்டுன்னு தெரிச்சு அடிச்சிடும் மேலே எண்ணெய். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸ்லோவில் வச்சு ஃப்ரை பண்ணியாச்சு. சூப்பராக சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. லெக் பீஸ் பிரியாணி அங்கே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வறுத்தாச்சுங்க. இன்னும் கொஞ்சம் குட்டி பீஸ் இருக்குது, அதுவும் பொரிச்சிக்கலாம். இதுதான் எங்கள் வீட்டில் ரம்ஜான் ஸ்பெஷல். இன்னைக்கு ரம்ஜான் ஸ்பெஷல் பிரியாணி, சிக்கன் 65, தயிர் பச்சடி. பாருங்க, சிக்கன் நல்லா சூப்பராக இது பண்ணுங்க. சிக்கன் 65 சூப்பராக ஃப்ரை ஆகுது. பாருங்கள், ஃப்ரை சிக்கன் 65 ஃபுல்லாகவே பொரிச்சாச்சுங்க. சூப்பராக கறி ரெடி ஆயிடுச்சுங்க. பொரிச்சு நல்லா சூப்பராக இருக்குது கலர்ஃபுல்லாக. நீங்கள் யார் வீட்டில் நீங்கள் பிரியாணி செஞ்சீங்கன்னு தெரியல. ஆனால் முஸ்லீம் எல்லாருமே நீங்கள் செஞ்சுருப்பீங்க. ஆனால் நாங்கள் இந்து, நாங்கள் செஞ்சுருக்கோம். மற்றவங்க யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. யார் வீட்டில் இப்போ செஞ்சீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்க, நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்கும் போது சாப்பிட்லாம் போல தோணும். இதுமாரி வீட்டில் செஞ்சாக்க ஹெல்த்தி. நம்ம எவ்வளோ க்ளீனாக கறியெலாம் கழுவி சூப்பராக செய்வோம். ஆனால் கடையில் சரியாக அதை சுத்தமும் பண்ணாத, அந்த தோலும் பிக்காமல், அதுக்கு இதுமாரி மசாலா வீட்டு மசாலாவும் கிடைக்காது. கண்டது எதையோ ஒன்று போட்டு அவங்களுக்கு தேவை காசு அப்படின்னு போட்டு எதையோ ஒன்று பொரித்து கடையில் விற்றுருவாங்க. நம்ம வீட்டிலே செஞ்சோம்னாக்கா நமக்கு நல்லது, நல்ல ஆரோக்கியமாக கிடைக்கும். வீட்டுக்கு உணவு சாப்பிட்றது. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. வாங்க பிரியாணி திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக பாசிமதி ரைஸ் தான் போட்டு செஞ்சோம். சாதமும் நல்லா குச்சா பழன்னு ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டும் பாருங்கள், நல்லா வாழை இலையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது பிளேட்டு.
சாதம் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65 ரெடியாக இருக்குது. அடுத்து தயிர் பச்சடியும் ரெடியாக இருக்குது. எது ஒன்றாலும் சூப்பராக இருக்குது. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ரம்ஜான் ஸ்பெஷல் பாருங்கள். சிக்கன் 65 சாதத்து கூட லெக் பீஸ்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள். பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது. நாக்கு ஊறுது. தயிர் பச்சடி செஞ்சுருக்கோங்க பாருங்கள். அதை எடுத்து வச்சுக்கலாம் தொட்டுக்க. நாங்கள் எப்பவுமே காரம்லாம் கம்மியாக தான் செய்வோம். கடையில் சாப்பிட்றது தான் நல்லாவே இருக்காது, காரஞ்சாரமாக இருக்கும். வீட்டில் செஞ்சது அளவாக காரம், பசங்க சாப்பிட்றது, அதனால் எல்லாத்தையுமே காரம்லாம் கம்மியாக போட்டு தான் செய்வோம். பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.